ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். குடல் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு மசாலா வறுத்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். 2 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, அதோட 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். மசாலா நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்குனது சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பெரிய தக்காளி நறுக்குனது அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறலாம். வெங்காயம் தக்காளி ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 மூடி தேங்காய் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கிறலாம். சேர்த்த மசாலாலாம் நல்லா வதங்கி சுருண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். கலந்து கொடுத்தோம்னா நல்லா அந்த மசாலாவில் இருக்கிற சூட்லேயே கசகசா நல்லா வதங்கி வந்துடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அப்படியே ஒரு 10 நிமிஷம் மசாலாவை ஆற வச்சு எடுத்துக்கிறேன். ஆறின மசாலாவை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா மையான பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிறலாம். குழம்பு செய்கிறதுக்கு கேஸ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடேறினதுக்கப்புறமா ஒரு 15 சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறலாம். அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை மணம் போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயிலே சுருள வதக்கி எடுத்துக்கிறலாம். ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூளை எண்ணெயிலே வதக்கிக்கிறலாம். அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிளகாத்தூள் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கிறலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அதோட 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா கழுவி வச்சிருக்கிற ஆட்டுக்குடல் சேர்த்துக்கிறேன். குடல் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகி குடல் நல்லா வதங்கி வரணும். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா வறுத்து அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். அதோட குழம்புக்கு தேவையான அளவும் தண்ணியும் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கேன். இந்த அளவு குழம்புக்கு இது போதுமான அளவு உப்பு. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து குக்கரை மூடி போட்டு ஒரு 7லேருந்து 8 விசில் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன்.
ஒரு 8 விசில் வந்ததுக்கப்புறமா ப்ரெஷர்லாம் அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தா ரொம்ப எம்மியான குடல் கிரேவி ரெடி. குடல் ரொம்ப நல்லா சாஃப்டாக வெந்திருந்துச்சு, பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஒரு சிம்பிளான ஸ்டைலில் வீட்டில் இருக்கிற பொருளவே வறுத்து அரைச்சி ஒரு எம்மியான சூப்பரான குடல் குழம்பு ரெடி பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இதே மாதிரியே நீங்களும் உங்கள் வீட்டில் குடல் குழம்பு செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குங்கிறத எங்களுக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.